நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், விட்டுக்கொடு அல்லது விட்டுவிடு அல்லது விற்றே விடு, அப்படி இருந்தா உங்களுடைய விதி வாழ விடும். காரணம், ராகுபவனுடைய நட்சத்திர பயிற்சி. இடம் மாறினா ரெண்டு விஷயத்தை உங்களால காப்பாற்ற முடியுங்க. மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, நீங்கள் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற தவறாமல் செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ராகு பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி. உங்களுடைய மீன ராசிக்கு 12ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ தன்னுடைய நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுக்கு ரொம்பவே பலம் கொடுத்தது. அதனால அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்காங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க குறிப்பிட்டு சில இடங்கள்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க. பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய விரைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. எதிர்பாராத விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இந்த ஒரு சூழல்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். ஓகேங்களா? செவ்வாய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மீனத்திற்கு 2ஆம் வீடான மேஷத்துக்கும் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதி. 2க்கும் 9க்கும் உரியவனுடைய நட்சத்திரத்தில் ராகு 12லிருந்து பயணித்தால் என்ன பலன் கிடைக்கும்? ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் 2 மாதம், கரெக்டா 9 நட்சத்திர பாதங்களுக்கு 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடங்கள் ஒரு ராசியில 9 நட்சத்திரத்துல கடப்பார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராகு அவிட்ட நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் பயணிப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த 8 மாதங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? ரேவதி நட்சத்திரக்காரங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ராகு 12ல் இருக்கிறார். ஓகேங்களா? உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுக்கு ராகு நட்பு கிரகம். அப்போ உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகளை செய்ய மாட்டாரு. ஆனா அதுவே உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக சில விஷயங்களை மாற்றங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். சரிங்களா? கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்தாக வேண்டும். அவங்களுக்கு திருமணமோ போன்ற காரியங்களும் நடக்கும். உங்களை விட்டு அவங்களை விலகி போவாங்க அல்லது விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருவாங்க. அவங்களுக்காக நீங்க பணம் காசு கூடுதலா செலவழிக்க வேண்டிய தருணமாக இருக்கும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட பிறந்தவங்களுக்காக உங்களுடைய பணம், நேரம் அல்லது சில முக்கியமான விஷயத்துல நீங்க தலை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அதுல சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஓகேங்களா? அதே போலதான் சொத்து பிரச்சனை, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி வித்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு பயன்படாம இருக்கும், அதுல ஏகப்பட்ட செலவுகள் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொத்துக்களை, ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை தான் இந்த ராகுபவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ரேவதி நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அல்லது ஆல்ரெடி நீங்க ஒரு வீடு கட்டி முடிச்சு அதில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் மாடி எடுக்கிறது அல்லது புதுசாக செலவு கொண்டுறது, ஆல்டர்னேட் பண்றது போன்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இதை ராகுபவன் செய்ய வைப்பார். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இதுலேயும் கவனத்தோட நீங்க இருந்துருங்க. அதே போல குடும்பத்திற்காக வீடு மாறுறது, ஊர் மாறுறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் வீடான மேஷத்துக்கு அதிபதி. சரிங்களா? குடும்பஸ்தான். அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு உட்காந்துருக்காரு. ராகு எங்க இருக்காரு? 12ல் இருக்கிறார். அப்போ குடும்பத்துக்காக நான் ஊர் மாறினேன், வேலை மாறினேன், நான் நிறைய டிராவல் பண்ணேன் அப்படின்றத உங்களால சொல்ல முடியும். அதை ராகு பகவான் செய்ய வச்சிருவார். ஓகேங்களா? ஸோ குடும்பத்திற்காக ஒரு சொத்தை வித்துட்டு புதுசாக இன்னொரு சொத்து வாங்குறது அப்படின்ற நிலைப்பாடுகளில் இறங்குவீங்க. அதே ராகு செவ்வாய் பகவான் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதி இல்லையா? அப்போ 9க்குரிய வேலையும் 12லிருந்து ராகு செய்யணும். அப்போ பதவிக்காக இடம் மாறுறது, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கம்பெனிகள்ல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ஸோ அதன் மூலமாக இடம் மாறி போவீர்கள், அல்லது உங்கள் கையில் கூடிய ப்ராஜெக்ட் கை மாறி போகும், வேறு ஒரு ப்ராஜெக்ட் வேறு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் ரேவதி நட்சத்திரக்காரன் இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஒரே இடத்துல தான் இருப்போம், ஒரே கம்பெனியில் தான் இருப்போம், ஒரே வேலையில் தான் பார்ப்போம் அப்படின்னு நம்பி சில காரியங்களை இறங்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ வேலை மாறுறதுக்கோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் மாறுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ எந்த ஒரு துறையில் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நீங்கள் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் மாற்றம் காணப்போகிறீர்கள். அது லொக்கேஷன் மாற்றம், இடம் மாற்றம் அல்லது கம்பெனி மாற்றம், சில பேருக்கு வேலையற்றெல்லாம் மாறலாம். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். மேலும் இந்த ராகுவால் நன்மையெல்லாம் என்னென்னங்க இருக்குது அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. விற்க முடியாத பொருட்களை விற்று லாபம் பார்ப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கல்குவாரி கிரைண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன், நான் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் வக்கீலாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. வேறு வேறு புது புது வழக்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கெல்லாம் யோகங்கள் இங்கே உண்டு. குறிப்பிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து இருக்கிற பிரச்சனைலேருந்து இங்கே எஸ்கேப் ஆயிருங்க, தப்பிச்சிருவீங்க. அப்படி இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உறவுகளை விட்டு கொடுக்க வேண்டியது நடந்தது. கூட பிறந்தவங்க மற்றும் தந்தை வழி உறவுகள், இந்த 2 உறவுகளுக்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டிய தருணமாக இது இருக்கும். ஒன்று அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, அல்லது அவங்கள விட்டு விலகிருங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய சேமிப்பை காப்பாற்றிக்க முடியும், உங்களுடைய கௌரவங்களை காப்பாற்றிக்க முடியும். திருப்பியும் சொல்கிறேன், கூட பிறந்தவங்க அல்லது கூட பிறந்தவங்க ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது தந்தை வழி உறவுகள், இவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது செலவுகள். ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினச்சின்னா, ஒன்று அவங்ககிட்ட நீங்கள் விட்டு கொடுத்துடணும், அல்லது அவங்கள விட்டு விலகி வந்துடணும். ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது கொடுத்த வாக்கு. யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அப்படின்றதுக்காக விழுந்து விழுந்து நீங்கள் செலவழிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. வாக்கு முக்கியமா வருமானம் முக்கியமானு பார்த்தா, வாக்கை விட இந்த கலியுகத்தில் வருமானம் முக்கியம் நான் சொல்லுவேன். கடன் வாங்கி உங்களுடைய வாக்குகளை, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க. கடன் வாங்கி கௌரவத்திற்காக சில செலவுகள் செய்யாதீங்க. இதை கண்டிப்பாக ரேவதிச்சிருக்காங்க, தவிர்க்க வேண்டும். ஏன்னா ராகு எவ்வளவுதான் செலவழிச்சாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி செலவு கணக்கை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே போவார். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். நான் ஹோட்டல் வச்சு வியாபாரம் நடத்துகிறேன் அப்படின்றவங்களுக்கு, உணவு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். டெய்லரிங், கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு சரிங்களா, வேற ஒரு ஊரில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். அதேபோல் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், தொழில் விருத்தி அடையும். ஸோ அதிலெல்லாம் நல்ல யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? இதுவே வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலில் ஏதாவது அடிபடுறது, சின்ன சின்ன வியாதி பிரச்சனைகள் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஓகேங்களா? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாமியார் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்கள் இடம் மாறுவீர்கள், வீடு மாறுவீர்கள். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஆனால் மாமியார் வீட்டு வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சரிங்களா? அதெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார், 12 ராகு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு அமைப்பில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எப்பேற்பட்ட வேலை வாய்ப்புகள், பொறுப்புகள் கிடைத்தாலும் அதை என்னால் பார்க்க முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய திறமை மட்டுமே உங்களை முன்னேற்றும். ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, வேலையாக கிடைக்கும், பொறுப்புகளாக கிடைக்கும், அதிகாரங்களாக கிடைக்கும், அந்தஸ்துகளாக கிடைக்கும். சரியா பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பையும் திறமையும் நீங்க வெளிப்படுத்தினா உங்களுடைய சக்சஸை யாராலும் தடுக்க முடியாது. நிரந்தரமான வேலை, நிம்மதியான தொழில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி ஏற்பட்டாலும் இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது, துர்க்கை, காளியம்மன் போன்ற ஆலயங்களுக்கு சென்று அடிப்பிரதட்சணம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடியா எடுத்துக்கிற அடிப்பிரதட்சணம் முடிந்த அளவு பெண்கள் செய்யுங்க. அதே போல ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஆலயங்களுக்கு உழவாரப்பணி, அது அந்த கோயிலை கூட்டி பெருக்கிற போன்ற உழவாரப்பணி செய்யுங்க. அப்படி அல்லது அதை சுத்தம் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதி. திருவடி சரணம்.